ஸ்ருதியிட ரொம்ப கோவப்பட்டு மனோஜ் அடிக்க வர நிலைமைக்கு ஒரு பெரிய பிரச்சனையே போகுது ஸ்ருதியால். கடைசியில் ஸ்ருதியை மனோஜ் கையை பிடிச்சு முறிச்சு விட்டுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சீக்வன்ஸோட கதைக்களம் போனால் நல்லாயிருக்கும் நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஆதரவை தெரிவிங்க. ஸ்ருதி ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ அவங்க ஹோட்டலில் வேலை பார்க்குற குமாருக்கும் ஸ்ருதி இடையில பெரிய பிரச்சனை. இப்போது அந்த குமாருடைய அத்தை மாமா அதான் அந்த அவங்க அத்தை கோயிலாவும் அந்த கமிஷனரையும் நேராக ஹோட்டலுக்கு வர வளைக்கிறாங்க. என்னாச்சுப்பா, என்ன பிரச்சனை? ஸ்ருதி கால் பண்ணி எங்களை உடனே இந்த இடத்துக்கு வர சொன்னாங்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, உங்கள் வீட்டு பையன் அதான் இந்த குமார் பண்ண வேலையை நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு அவங்க கோவப்பட, அதுக்குள்ளே அங்கே நிற்கிற ஸ்ருதி அவங்க 2 பேருக்கு முன்னாடியே குமார் கன்னத்தில் பழுத்த அறைய விடுறாங்க. என்னம்மா, எங்கள் கண்ணு முன்னாடியே எங்கள் வீட்டு பையனை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உங்கள் வீட்டு பையன் பண்ண தப்புக்கு அடிக்காமல் பின்ன கொஞ்சுவாங்க அப்படின்னு சொல்ல, அந்த நீத்து சொல்லி என் வீட்டுக்கு வேவு பார்க்க வந்தவனை கையும் களமா பிடிப்பட்டதுனால தானே இந்த நிலைமைக்கு நான் உங்களை கூப்பிட்டு இங்கே சொல்லிட்டு இருக்கேன், இல்லைனா ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது இருக்குன்னு சொல்ல, என்ன ஆச்சு குமார் அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லப்பா அப்படின்னு கேட்க, நானே சொல்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி அவங்க கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. ஹோட்டலுக்கு வந்ததுலேருந்து மற்றவங்க மேலே கண் இருந்ததோ இல்லையோ, குமார் மேலே எனக்கு நல்ல கண் இருந்தது. ஏன் தெரியுமா? மற்றவங்களை விட இவன் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுவான். எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்டு இங்கே ஹோட்டலில் மட்டும் கிடையாது, என்கிட்டையும் கூட தான். என்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், எங்கே போகிறேன், இன்றைக்கி யார் யார் இந்த ஹோட்டலுக்கு வராங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படி எல்லா விதத்துலையும் இங்கே நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். முக்கியமாக இன்றைக்கி ரிவ்யூ போடுறதுக்காக 2 பேர் வந்தாங்களே, அவங்கள கூப்பிட்டு இன்வைட் பண்ணதே இந்த குமார் தான். அவங்கள அனுப்பி வச்சது அந்த நீத்தோ. எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ண இந்த குமார் ஒரு விஷயத்தில் கோட்டை விட்டுட்டான். கேமராவோட எப்படில யாராக இருந்தாலும் மாட்டிக்க தானே செய்வாங்க. அதுதான் இந்த குமாருக்கும் விளைவு செஞ்சது. அந்த ஆள் பண்ண வேலை எல்லாத்தையும் நான் படம் பிடிச்சு வச்சுருக்கேன், பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்க, குமாருக்கு ஒரு அடியும் அங்கே அதே இடத்துல அவங்க அங்குளும் அதே அந்த ஆண்டியும் கையில் கொடுக்குறாங்க. குமார் கன்னத்தில் கை வச்சபடி நிற்க, இனி இந்த ஹோட்டலுக்கு நீ வேண்டாம், எனக்கு உன்னை விட ஒரு நல்ல ஜெஃப் கிடைப்பாங்க, அவங்கள வச்சு என் ஹோட்டலை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும், கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரொம்ப கோவமாக கத்த, உன்னை நம்பி எங்கள் வீட்டு பையனை இந்த ஹோட்டலுக்கு அனுப்புனதுக்கு நீ எங்கள் முன்னாடி கூப்பிட்டு தனியாக வச்சு பேசியிருக்கலாம். இப்படி ஹோட்டலுக்கு வரவங்க எல்லார் மத்தியிலையும் அவமானப்படுத்தின உன்னை சும்மா விட மாட்டேன்னு கோயிலா ரொம்ப கோவமாக ஸ்ருதி கிட்டே பேசுகிறாங்க. இப்போவே நான் உனக்காக கொடுத்த ஆர்டர்லேருந்து எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலா கால் பண்ணுறாங்க. பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப கோபத்தில் உடனே கால் பண்ணுறாங்க ஸ்ருதி முன்னாடியே. ஹலோ, நான் கோயிலா பேசுகிறேன்னு சொல்லும்போது, சொல்ல கோயிலா அப்படின்னு அங்கே கலா சொல்ல, இப்போவே நீ அந்த மீனாவுக்கு கொடுத்த பூ ஆர்டர்லேருந்து ரோஹிணிக்கு கொடுத்த அந்த ஷோரூம் ஹோம் அப்ளையன்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணு, அதை விட உனக்கு நல்ல ஒரு ஆர்டரை நான் உனக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு கோயிலை சொல்ல, என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னுடைய ஃப்ரெண்டு நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா, சரி நான் கேன்சல் பண்ணி விட்டுறேன்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. இப்போது ஸ்ருதியும் கோவமாக பார்த்து முறைச்சிட்டு அந்த இடத்துலையே ஃபோன் வச்சுட்டு அவங்க ரொம்ப கோவமாக கிளம்ப, இவங்க இல்லைனா வேறு யாருமே எங்களுக்கு கிடைக்க மாட்டாங்களா, மீனாவுக்கா இருக்கட்டும் ரோஹிணிக்கா இருக்கட்டும், யாரெல்லாருக்கும் அவங்க திறமையை வச்சு முன்னேற முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு ஸ்ருதி வராங்க. அப்போ அந்த நேரத்தில் தான் ரோஹிணிக்கு மனோஜும் வீட்டில் இருக்கும்போது மனோஜுக்கு ஃபோன் கால் வருது. உங்கள் ஆர்டர் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டோம், ஸோ உங்களுக்கு கொடுத்த அந்த 10 lakhs சீக்கிரமாக திருப்பி கொடுங்க, இல்லாட்டா நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஃபோன் வருது அங்கே கலாவுடைய மேனேஜர்கிட்டேருந்து. இதை கேட்டதுமே மனோஜ் அதிர்ந்து போக, இதை ரோஹிணியை கூப்பிட்டு சொல்ல, ரோஹிணியும் இருக்கட்டும் அங்கே பக்கத்தில் இருக்க விஜயாவாக இருக்கட்டும் எல்லாரும் பதறி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு உடனே ஃபோன் கால் வருது. நீங்கள் இனிமேல் இந்த வீடுகளுக்கெல்லாம் நீங்கள் பூ போட வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபோன் வந்ததும் என்னோட இதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்னாச்சு இப்போ எதுக்காக எல்லாரோடதையும் கேன்சல் பண்ணுறாங்க, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமான்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஆண்டி பிரச்சனை தான் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் விஜயாவும், என்னம்மா என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பிரச்சனை அங்கே ஹோட்டல் மூலமாக வந்த பிரச்சனை தான், குமார்னு ஒருத்தன் ஹோட்டலில் வேலை பார்த்தால அவன் மூலமாக வந்த பிரச்சனை தான் சொல்ல, என்ன ஸ்ருதி சொல்கிறான் அப்படின்னு ரவி கேட்குறாங்க. எல்லா விவரங்களையும் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் சொல்ல, இதை கேட்டதும் ரவியால் ஏற்றுக்க முடியல. நீத்துவா இப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல, அந்த நீத்து தான் இப்படி பண்ணா, ஏற்கனவே பல தடவை ஹோட்டலை டேமேஜ் பண்ணணும்னு எல்லா வகையிலையும் அவள் வேலை பார்த்துட்டா, கடைசியில் எதுவுமே முடியலன்னு தான் இந்த குமாரை ஆரம்பத்திலே ஹோட்டலை வேவு பார்க்க அனுப்பியிருக்கான். அது தெரியாமல் அந்த குமாரை நம்பி நான் அவனை நம்பி எல்லாத்தையும் சொன்னேன். என்னுடைய
சுச்சுவேஷன், என்னுடைய ப்ராப்ளம்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலில் வந்துட்டு நான் அடுத்தடுத்து செய்ய போகிற எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அதெல்லாம் நம்பி நான் ஏமாந்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி ரொம்ப கோவப்பட, ஸ்ருதி உன்னுடைய கோவத்தால் இப்போ எனக்கும் மீனாவுக்கும் கிடைச்ச ஆர்டர் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு அவங்க ரோஹிணி சொல்ல, இதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? என் மேலே இருக்க கோவத்தைனா என் மேலே மட்டும்தான் அவங்க காட்டியிருக்கணும். ஆனால் உங்ககிட்ட காட்டுவாங்கன்னு நான் அதை எதிர்பார்க்கலையே. அதுக்காக நான் இந்த கோவத்தை நான் கோவப்படாமல் இருக்கவும் முடியாதுல்ல. என் ஹோட்டலுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை நான் தானே கேட்க முடியும். எனக்காக வேற யாரும் வந்து கேட்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸ்ருதி பலகுரல் நீ சொல்கிறது சரிதான். அவங்க மேலே தப்பு இருக்கு, அதை நீ நேரடியாக கேட்டேன், அதில் எந்த தவறும் இல்லையே. அதனால் அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களோட எண்ணம், அதில் நம்ம கோவப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்ல, உனக்கு என்னடா, நீ உன் பொண்டாட்டி ஒரு 10,000க்கோ 20,000க்கோ அந்த ஆர்டரை பிடிச்சு வச்சிருப்பான். சரி, 1 லட்சமோ 2 லட்சமோ இருந்துட்டு போகட்டும். ஆனால் நாங்கள் 40 லட்ச ரூபா ப்ராஜெக்ட் இப்போ எங்கள் அதை கைவிட்டு போச்சு. இங்கே ரோஹிணி வந்துட்டு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த ஆர்டர் ஆச்சு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே ஸ்ருதி கோவப்பட்டு, ரோஹிணி வாங்கி கொடுத்த ஆர்டராக இருந்தால் அவங்க எதுக்கு கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அதானே அப்படின்னு விஜயாவும் யோசிக்கிறாங்க. இது ஒன்றும் ரோஹிணி வாங்கி கொடுத்த ஆர்டர் இல்லை, மீனா மூலமாக வந்த ஆர்டர் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்கள் ஸ்ருதி. இதை கேட்டதும் இங்கே நின்றுட்டுருக்க மனோஜ் அப்படியே ஆடி போய் நிற்க, என்ன பார்க்குறீங்க? உண்மையதான் சொல்கிறேன். அன்னைக்கு ஹோட்டலுக்கு வந்தவங்க கிட்ட மீனா பேசினதுனால தான் உங்களுக்கு இந்த ஆர்டரே கிடச்சிது. இல்லைனா இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அங்கே ரோஹிணி அப்படியே படபடத்து நிற்க, அங்கே விஜயை பார்த்து முறைக்க, சரி இருந்துட்டு போகட்டும், ஆனால் இப்போ 40 லட்சம் ஆர்டர் கைவிட்டு போனதுக்கு காரணம் நீ தானே அப்படின்னு கோவத்தோட மனோஜ் வந்துட்டு பக்கத்தில் வராங்க. இங்கே பாருங்க, எனக்கு எது தப்புன்னு தோணுதோ அதை நான் நேரடியாக கேட்டுட்டு போவேன். மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிற ஆள் நான் கிடையாது. மற்றவங்க மாதிரி ஏமாற்றி பொழைக்கணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. என் ஹோட்டலுக்கு மற்றவங்களால பிரச்சனை வந்ததுன்னா நான் அடிக்க தான் செய்வேன், கேள்வி கேட்க தான் செய்வேன். மற்றவங்களுக்கு அது தப்பாக இருந்ததுன்னா இருந்துட்டு போகட்டும். இதில் நான் அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கோ இல்லை இந்த ஆர்டரை எங்களுக்கு கொடுங்கன்னு அவங்க காலில் விழுந்து கெஞ்சுறதுக்கோ நான் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ ரொம்ப ஓவராக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கே அந்த பணக்கார பைத்தியத்தை எப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்டாகாது அப்படின்னு அடிக்க கையை உங்கிற மனோஜ் கையை பிடிச்சி முறிச்சு விட, வலிக்குதேன்னு ஒரு பக்கம் மனோஜ் சத்தம் போட, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க, கையை விடுமா அப்படின்னு விஜயா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. என்னம்மா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்ல, உங்கள் பையனுக்கு மரியாதைனா என்னன்னு சொல்லி கொடுத்து வளர்ந்துருந்தீங்கன்னா இவனு இப்போ என்கிட்ட வந்து இப்படி பேசியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கோவத்தோட ரூம் கதவை பட்டார்னு சாத்திட்டு உள்ளே போக, என்னடா எதுக்குடா உன் பொண்டாட்டி இப்படி இருக்கான்னு சொல்ல, இருந்தாலும் ஸ்ருதி கிட்ட ரொம்ப தான் பேசிட்டேன், அதெல்லாம் ரொம்ப தப்பு மனோஜ். நான் எப்படியாவது இங்கே இந்த மாதிரி உன்கிட்ட நடந்துக்கிட்டேனா, அப்படி நடந்துக்கிட்டா உனக்கு கோவம் வரும்ல, அதுதான் ஸ்ருதிக்கும். இங்கே பாருங்க, ஸ்ருதி கிட்ட இந்த மாதிரி பேசுறது இனிமே இப்படி இருக்க வேண்டாம். அவன் நியாயமாக தானே நடந்திருக்கான். இனி அந்த நீத்துக்கிட்ட எப்படி பேசணும் என்ன பண்ணணுன்றதை நான் பார்த்துக்கிறேன். இந்த ஆர்டர் கேன்சல் ஆனதுக்கும் ஸ்ருதிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவள் ஹோட்டலுக்காக பேசினா அதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்த இதோட விட்டுருங்க அப்படின்னு கோபமாக பேசுகிறாங்க. டேய், நடந்த விஷயத்துக்கு யாராலையும் எதுவும் செய்ய முடியாது, தேவையில்லாமல் பலகுரல் கிட்ட கோவப்பட்டு அசிங்கப்படாமல் இரு அப்படின்னு முத்து திட்டிட்டு போகிறாங்க. மீனாவும் அதெல்லாம் விட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம 10 lakhs திருப்பி கொடுக்கணும். இந்த பூக்காரிக்கு அவகிட்ட அவனு அட்வான்ஸ் பணம்லாம் வாங்கல, ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம பணத்தை திருப்பி கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு இங்கே மனோஜ் ரொம்ப கவலைப்படுறாங்க. இதனால் நமக்கு எவ்வளோ நட்டமாகும் தெரியுமா அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த நாள் மனோஜ் ரோஹிணி 2 பேருமே கலவை போய் நேரில் மீட் பண்ணி பேசவும் செய்கிறாங்க. மேடம் தயவு செஞ்சு எங்களுக்கு இந்த ஆர்டரை கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு சொல்லி கெஞ்சவும் செய்கிறாங்க. நீங்கள் இந்த மீனா கிட்டே இருந்து வேணால் ஆர்டர் வேண்டான்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் நாங்கள் என்ன மேடம் பண்ணோம், நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் இதில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி மனோஜ் 2 பேருமே அங்கே கலாக்கிட்ட பேச, என் ஃப்ரெண்டோட வார்த்தை என்றைக்கும் மீனதில்லை, அவளே எனக்கு நல்லா ஆர்டர் வாங்கி தரேன் தான் சொல்லியிருக்கா, அதனால தான் நான் இந்த ஆர்டர் வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு அங்கே சொல்லவும் செய்கிறாங்க. இப்படி சொன்னதை கேட்டதுமே இங்கே ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் ரொம்ப வருத்தமாக போயிடுது. சீக்கிரமாக பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கான வழியை பாருங்கன்னு சொல்லி 2 பேருமே வெளியே அனுப்ப, மேனேஜர் வந்துட்டு ஒவ்வொரு ஆட்டம் போட்டால் இப்படி தான் நடக்கும், அன்றைக்கி என்னென்னமோ பேச்சு பேசினேன், இன்றைக்கி மேடமே ஆர்டரே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஏளனமாக சிரிச்சிட்டு போகும் செய்ய, இதெல்லாம் நமக்கு தேவைதான்ற மாதிரி மனோஜ் ரோஹிணி 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரோஹிணியை ஏற்கனவே இங்கே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்த விஜயா இந்த ஆர்டர் போனதும் அங்கே அப்படியே கீழே போட்டு மிதிக்க தான் செய்கிறாங்க. மீனாவுக்கு மட்டும் கால் வருது. மீனா நேராக கலாவை பார்க்க போகிறாங்க. இல்லைம்மா, நான் இந்த ஆர்டர் சிந்தாமணிக்குன்னு ஒரு லேடி கொடுக்கலான்னு தான் பார்த்தேன். பட் விசாரிச்சு பார்க்கும்போது அவங்க எந்த வகையிலையும் எதையும் சரியாக செய்யலைன்னு தான் தோணுச்சு. சரியான ரவுடி பொம்பளைன்னு வேற சொல்லிக்கிட்டாங்க. எனக்கு அந்த லேடிக்கிட்ட கொடுக்க விருப்பம் இல்லை, பட் உனக்கு கொடுக்க நான் ஆசைப்பட்றேன். இதை பற்றி என் ஃப்ரெண்டு கோயிலா கிட்ட கூட பேசினேன். மீனாவுக்கும் முத்துவுக்கும் கொடுக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா
அவங்க ரொம்ப நல்லவங்க. என் ஹஸ்பண்டுக்காக தான் நான் இந்த விஷயத்த ஒத்துக்கிறேன். இல்லைனா எனக்கும் இந்த விஷயத்தில் விருப்பம் இல்லை. அவரை நேரில் கூட்டிகிட்டு போய் உண்மை என்னன்னு விளக்கி தெளிவாக காட்டினது கூட. ஏன் அந்த முத்து கூட அவங்க அம்மா பண்ண தப்பை என்கிட்ட காட்டியிருக்காங்க. நேர்மையாக இருக்கவங்களுடைய மனசை நான் ஏன் காயப்படுத்தணும்? ஸோ அதனால் நீ அவங்களுக்கு அந்த ஆர்டரை கொடுக்குறதுல எனக்கு விருப்பம் தானே கோயிலாக சொல்லிட்டான். அதனால தான்மா அந்த ஆர்டரை நான் உனக்கே கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்ல, மேடம் அப்போது ரோஹிணி மனோஜுக்கு இல்லைம்மா நான் கூட யோசித்தேன். ஆனால் 2 பேரும் வந்து பேசின விதம் கொஞ்சம் கூட சரியில்லை. எங்களுக்காவது இந்த ஆர்டரை கொடுங்க, நாங்களாவது இதில் நிறைய எஃபர்ட் போடுறோம். ஆனால் மீனாவுக்கு அந்த ஆர்டரை கொடுத்து என்னாக போகுது? அந்த பொண்ணு பூதானே கட்டி வித்துட்ருக்கான். அவளுடைய ஆர்டர் வேணால் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸ்ருதி மேலே இருக்க கோவத்தை காட்டணும்னா அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுங்கள், எங்கள் ஆர்டரை எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கெஞ்சும் போது நான் அப்போவே முடிவு பண்ணிவிட்டு அவங்களுக்கு அதை கொடுக்கக்கூடாதுன்னு அப்படின்னு கலா சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனா, இதுக்கப்புறம் நீ அவங்களுக்காக பேச வேணாமான்னு கலா மீனா கிட்ட சொல்ல, மீனா எதுவுமே பேசாமல் அங்கேருந்து வீட்டுக்கு வந்து விஷயத்த சொல்கிறாங்க முத்துக்கிட்டையும் ஸ்ருதிக்கிட்டையும். ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மீனா, உங்களுக்கான ஆர்டர் உங்களுடைய நல்ல மனசுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு இந்த ஆர்டர் கைவிட்டு போனதுக்கு நானும் நீங்களும் காரணம் இல்லை. அது அவங்க 2 பேருடைய எண்ணத்தை காட்டியிருக்கு. அவங்க 2 பேரும் போய் பேசாமலே இருந்திருந்தாலே நிச்சயமாக அது அவங்க கைக்கே கிடைச்சிருக்கும். பேசுகிறன்ற பேரில் உங்களுக்கு அதை கிடைக்க விடாமல் செய்யணும்னு நினச்சாங்கல்ல, அதான் அந்த மேடமே வேண்டான்னு தூக்கி வீசிட்டாங்க அப்படின்னு ஸ்ருதி அங்கே விஜயா முன்னாடி வேணும்னே வேகமாக கத்த விஜயா அப்படியே அடைஞ்சு போய் நிற்கிறாங்க. ரோஹிணியை பார்த்து முறைக்கும் செய்கிறாங்க. மீனா உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்குமா அப்படின்னு அண்ணாமலையை வாழ்த்து சொல்ல, சரி மாமா அப்படின்னு அவங்க உள்ள கிச்சனுக்குள்ளே போய்ட்றாங்க. மீனா மாதிரி ஒரு நல்ல மனசு உனக்கு இருந்திருந்ததுன்னா இந்த ஆர்டரும் உனக்கு 40 லட்சம் ரூபாய்க்கும் கையில் கிடச்சிருக்கும். ஆனால் நீ போய் பேசின விதம் சரியில்லையே, நீ எப்படி இருக்கிறியோ அப்படி தாண்டா வாழ முடியும் அப்படின்னு அண்ணாமலை திட்டிட்டு போகிறாங்க. உன்னை மாதிரி ஒரு பிள்ளை பெற்றதுக்கு நான் அசிங்கப்படுறேன். போதாததுக்கு இவ வேற ஏற்கனவே பொய் சொல்லி என்னை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டரை நான் தான் வாங்கி கொடுத்தன்ற மாதிரி பெரிய பில்டப்லாம் கொடுத்துட்டு இருந்தா இப்போ தானே இவளுடைய லட்சணமே என்னன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு கோவப்பட்டு திட்டமும் செய்கிறாங்க. இதனால் ரோஹிணியும் மனோஜும் கோவத்தோட வீட்டு ரூம்குள்ளே போகவும் செய்ய இங்கே நின்றுட்டு இருக்க மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. விஜயாவால் இதை பார்க்க கூட முடியல. இந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தோடு இந்த சீரியல் நகர்ந்தால் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க.